பாஜக திருட்டு கட்சி அங்கு திருடர்கள், ரவுடிகள் உள்ளிட்டோர்கள் தான் உள்ளனர். சேலம் திமுக வேட்பாளர் செல்வ கணபதிக்கு ஆதரவு திரட்டி நடிகர் போஸ் வெங்கட் பேச்சு. இந்தியா கூட்டணியின் சேலம் திமுக நாடாளுமன்ற வேட்பாளர் டி.எம். செல்வ கணபதியை ஆதரித்து மெட்டி ஒலி புகழ் நடிகர் போஸ் வெங்கட் சேலம் மாவட்டத்தின் பல பகுதிகளுக்கு சென்று தேர்தல் பரப்புரை வாகனத்தில் நின்றபடி பொதுமக்களிடையே பிரச்சாரம் செய்து ஆதரவு திரட்டினார். அப்போது ஓமலூரை அடுத்த கருப்பூர் பகுதியில் நேற்று இரவு வாக்கு சேகரித்த அவர், பாஜக திருட்டு கட்சி அங்கு திருடர்கள், ரவுடிகள் உள்ளிட்டோர்கள் தான் உள்ளனர் என்றும், திமுகவிற்கு ஏன் வாக்களிக்க வேண்டும், பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதிமுகவிற்கும் ஏன் வாக்கு அளிக்கக்கூடாது எனவும் பரப்புரை செய்தார். அப்போது திமுகவை சேர்ந்த கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் நடிகர் போஸ் வெங்கட்டிற்கு சால்வை அணிவித்தும் அவருடன் செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்தனர். தொடர்ந்து நடிகர் போஸ் வெங்கட் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். ஆக்சுவலாக அன்றைய சூழலில் சட்டமன்றத்தில் அதுக்கு எதிராக தீர்மானம் போட்டது திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிறத யாரும் மறுக்க முடியாத வரலாறு பதிவுகளில் இருக்குது. அது ஒன்று. இரண்டாவது, 60 வருடமாக இதை பற்றிய விவாதங்கள் எத்தனையோ பேர் வெளியுறவுத்துறையில் கேட்டிருக்கிறாங்க. இதை பற்றின மொத்த ஆவணங்கள் வேணும்னு கேட்டிருக்காங்க. நான் சொல்கிறது வெறும் வார்த்தையில் நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். அந்த ஆவணங்களை இது வரைக்கும் வெளியுறவுத்துறை கொடுக்கவே இல்லை. இப்போ ஏன் கொடுத்துச்சு? அதுவும் சாதாரணமாக ஒரு அண்ணாமலை கேட்டோன்னே ஒரு கட்சியின் மாநில கட்சித் தலைவர் கேட்டோன்னு கொடுத்துருவாங்களா? அது ஏன் வழங்கப்பட்டது? அப்போ 60 வருடமாக வழங்கப்படலைன்னா அதுக்கு ஒரு தார்மீகமாக இந்திய அரசியல் சட்டத்தில் அது கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு தார்மீக கருத்து இருக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பதவி ஏற்கும் பொழுது இந்திய அரசியல் அத்தனை சத்தியம் பண்ணி தான் நம்ம போய் கொடுக்குறோம். பட் இதுக்கு வழங்கப்பட்டிருக்குன்னா நிச்சயமாக இதன் மிகப்பெரிய விளைவை பாரதிய ஜனதா அரசு சந்திக்கும். அதை நீங்கள் எந்த மாறுதலும் கிடையாது. அப்புறம் இன்னொரு கேள்வியும் கேட்கிறேன். 10 வருடங்களாக என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? ஒரு எலெக்ஷன் வந்துருச்சு. எலெக்ஷன் டைமில் திடீர்னு நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. கச்சத்தீவை தாரை வார்த்து விட்டார்கள். அதான் இது இந்த மாநிலத்துக்கான பிரச்சனை. இப்போ தமிழகத்தில் நீங்கள் இதை கேள்வியாக கேட்டுருக்கிறீங்க. மற்ற எல்லா மாநிலங்களுக்கும் இந்த மாதிரி பழைய கேஸை ஒன்று எடுத்து அங்கங்கே ஒவ்வொருத்தன் உளறிக்கிட்டு இருக்கான். நான் என்ன கேட்குறேன், இதை கரெக்டாக அரசியல் டைமில் தானே கேட்குது, எலெக்ஷன் டைமில் தானே கேட்குறீங்க. இப்போ கச்சத்தீவு பிரச்சனை பேசுகிற நேரமா எலெக்ஷனு? சரி, ஓகே. அதுக்கு நாங்கள் ரொம்ப அழகான விஷயத்த சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்னா, இந்த 10 வருடமாக சரி நீங்கள் அந்த பிரச்சனையை கையில் எடுக்கலை. உண்மையிலே மக்கள் மேலே உங்களுக்கு அக்கறை இருக்குது, மீனவர்கள் மேலே மிகப்பெரிய அக்கறை இருக்குது. அப்படித்தானே? இலங்கையில் எத்தனை பேர் இன்னமும் சிறையில் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க? மத்திய அரசு அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுத்தது? ஆக இது ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி. அவங்க வாரம் ஒன்று எடுப்பாங்க, ஒரு போதைப் பொருள் எடுப்பாங்க, அது எந்த அளவுக்கு டெவலப் ஆகுதுன்னு பார்ப்பாங்க. அப்போ நம்ம உடனே தேர்தல் பத்திரம் வெளியே வந்துடும், SBI இஷ்யூ வெளியே வந்துடும். அப்போ உடனே போதைப் பொருளை விட்டுருவாங்க. இப்போ அடுத்து ஒன்று இமீடியட்டாக ஒன்று வேணும். இப்போ ஒன்று எடுத்திருக்காங்க. என்ன எடுத்திருக்காங்க? கச்சத்தீவு எடுத்திருக்காங்க. இப்போ எல்லாம் பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க. ஐயோ மாட்டிக்கிட்டோமே. இப்போ இன்னொன்று எடுப்பாங்க. இன்னும் 19ஆம் தேதி வரைக்கும் எலெக்ஷன் இருக்குல்ல. இதே மாதிரி மைக் நீட்டிவிங்க. என்ன 10 பிரச்சனை, ஒரு பிரச்சனைக்கும் உப்புக்கும் பேராது, எதுக்கும் பேராது. அது சும்மா அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி, எதையாவது ஒரு பொய் சொல்லிக்கிட்டே இருக்கணுங்கிற ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜியாக தான் நான் இந்த பிரச்சனையும் பார்க்குறேன். ரெண்டு விஷயம் சொல்லிடுறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த எந்த தலைவர்களாவது, எந்த தொண்டர்களாவது பிரச்சாரத்தில் நாங்கள் ஒருவேளை வென்றால் எங்களிடம் நாங்கள் எந்த சூழலிலும் பாரதிய ஜனதாவிற்கு செல்லவே மாட்டோம்னு சொல்லி ஒரு பிரச்சாரமாக பார்த்தீங்களா? அதை சொல்ல மாட்டார்கள். எப்படின்னு கேட்டீங்கன்னா, மாமா நான் அந்த பக்கமாக வந்துடுறேன், மச்சான் நீ இந்த பக்கமாக வந்துரு, கை கோர்த்துட்டு போயிடலாங்கிறது தான் அவங்களுடைய எண்ணம். ஏதாவது ஒரு வகையில் பொய்ய சொல்லி ஜெயிச்சிடணும், ஜெயிச்சுட்டு அந்த பக்கமாக போய் கைகோர்த்து கொள்ளலாம் என்பது தான். அப்போ தான் இன்னும் 2 நீட்டு கொண்டு வரலாம், அப்போ தான் இன்னும் 2 CA கொண்டு வரலாம். கையெழுத்து போட்டாங்க. அந்த 11 ஓட்டு அன்னைக்கு இல்லைன்னா இன்னைக்கு நீட் இல்லாமல் இருந்திருக்கும். இந்த மாணவர்கள் இத்தனை பேர் செத்து போயிருக்க மாட்டாங்க. இந்த பணத்தின் மேலே தான் அவங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அது நீங்கள் அந்த குற்றச்சாட்டை பாரதிய ஜனதா மேலே மட்டும் வைக்க முடியாது. அந்த குற்றச்சாட்டு அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இருக்கு. அந்த பாவத்தினுடைய பங்கு OPSக்கும் இருக்கு, EPSக்கும் இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய அமைச்சரவையில் இருந்து அத்தனை பேருக்கும் இருக்கு. அங்கே அன்னைக்கு MP-யா இருந்த அத்தனை பேருக்கும் அவர் சாதாரணமான பாவம் அளவு செஞ்சிருக்கிறது. அந்த பாவத்தினுடைய விளைவு இன்னைக்கு 40 நம்ம உதயசூரியன் தான் வரும், திமுக தான் ஜெயிக்கும். இதுல எல்லாம் பெரிய மாற்றம் இல்லை என்றாலும் அவர்கள் செய்த பாவத்திற்கான தண்டனை நிச்சயமாக மேல மத்திய அரசுல காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும். அப்படி ஆட்சி அமைக்கும் பொழுது இந்த நீட் விளக்கப்படும். அப்ப தெரியும் அவங்களுக்கு என்னன்னு. இப்போ எதிர்கட்சியா நம்ம அதிமுக தாங்க. அதுல எந்த இப்போ நான் என்ன சொல்றேன், பெர்சன்டேஜ் உங்களுக்கு இது நீங்க கேள்வியா கேட்டுட்டீங்க, நான் ஒரு கணக்கா சொல்றேன். இப்போ இங்க இருக்க ஒரு 50-52% வாக்காளர்கள்ல பாதி திமுகவும் அதிமுகவும் தான். அது யாராலையும் மறுக்க முடியுமா? நாங்களே மறுத்து சொல்லல. அதுதான் வாக்கு வங்கி. ஆனா நாங்க பாரதிய ஜனதான்னு பேசுறதுக்கான காரணத்தை நம்ம ரொம்ப அழகா உங்களுக்கு சொல்லிடுறேன். அதிமுக ஜெயிச்சு பாஜகல சேர்ந்துரும். அதனால பாஜகவை தான் நாங்கள் சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஏன்னா மத்திய அரசு தான் இப்போ எலெக்ஷன், ஸ்டேட் எலெக்ஷன்னா நம்ம பாஜக பற்றி பேசவே மாட்டோம். ஸ்டேட் எலெக்ஷனில் அவங்க வரவே போகிறதில்ல. எந்த காலத்துலையும் அவங்களால அமைச்சரை அமைக்கவே முடியாது. இங்கேருந்து ஒரு முதலமைச்சரை உருவாக்க முட்டாள்கள் கூட்டம் தமிழ்நாடு கிடையவே கிடையாது. ஆனால் இந்த எலெக்ஷன் சென்ட்ரல் எலெக்ஷன்.
நாடாளுமன்ற தேர்தல். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இங்கேருந்து ஒரு 40 பேர் அமிச்சோம்னா நேராக போய் யாரு கூட உட்காந்துப்பாங்க? பாரதிய ஜனதா கூட தான் உட்காந்துப்பாங்க. அப்போ நம்ம யாரை பற்றி பேசணும்? அதிமுக பற்றி பேச தேவையே இல்லை. பாரதிய ஜனதா பற்றி பேசணும்னா அதிமுக